கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பான வாழ்த்துதலை தெரியப்படுத்துகின்றோம். கர்த்தருடைய சத்தம் என்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வசனத்தில் இருந்து சில வார்த்தைகளை எடுத்து கூறி உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வேதத்தை நாம் வாசிக்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணியிருக்கின்றதான 2 நித்தியமான இடங்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறதான அந்த 2 இடங்களும் மனிதருடைய அறிவுக்கும் கண்களுக்கும் தெரியாதவைகளாக இருக்கலாம். தேவன் உண்டாக்கியிருக்கிற எல்லாவற்றையும் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உண்டாக்கியிருக்கிறதான 2 முக்கியமான நித்திய இடங்கள். ஒன்று மோட்சம், நரகம் என்ற 2 இடத்தை ஆண்டவர் ஆயத்தம் படுத்தியிருக்கிறார். ஹெவன் அண்ட் ஹெல். நரகத்தை ஆண்டவர் எதற்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கையில், பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினி என்று குறிப்பிடுகிறார். நரகத்தை நித்திய அக்கினி கடல் என்று வேதத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இதை உண்டாக்கினார் என்றால், மனிதர்களை மோசம் போக்கி தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக்கி ஆக்கி கொண்டிருக்கின்ற சாத்தானுக்காக, சாத்தானுடைய தூதர்களுக்காக ஒரு பனிஷ்மெண்ட் பிளேஸாக அதை தேவன் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்களுக்காக அல்ல, சாத்தானுக்காகவே அது உண்டாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் யாரும் இந்த நரகத்திற்கு செல்வது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. தேவன் அதை விரும்பவில்லை. அதற்காகத்தான் தன்னுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் என்றால், அவன் நரகத்துக்கு போகாமல்
தேவன் உண்டாக்கியிருக்கிற தேவனுடைய ராஜ்யமாகிய நித்திய வாழ்வை அடையும்படிக்கு அவரை உலகத்தில் அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பட் மனிதர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டால் நரகம் என்ற இடத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் இவ்விதமாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர்களும் தேவனை மறக்கிற சகல ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர்கள் என்றால் தேவனுக்கு பயப்படாமல் பாவ செயல்களில் துணிந்து செயல்பட்டு வரக்கூடிய மக்களை துன்மார்க்கர்கள் என்று சொல்லலாம். நிறைய பேர் தேவனை மறந்து துன்மார்க்கமான வாழ்க்கை செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மனிதர்கள் யாரும் அந்த வேதனை உள்ள இடத்திற்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் மனிதர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தம்மிடத்தில் திரும்பி வரவும் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான சுவிசேஷத்தை நற்செய்திகளை மக்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார். உலகத்தில் வாழும் காலத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே ஐஸ்வர்யவான் லாசர் என்ற சம்பவத்தை இயேசு குறிப்பிட்டிருப்பதை சகலரும் அறிந்திருக்கிறோம். ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்து தேவனை மறந்து வாழ்ந்தான். ஐஸ்வர்யம் அவனுக்கு தேவனுடைய ஸ்தானத்தில் இருந்தது. தன் ஐஸ்வர்யத்தை நம்பி தேவனை தேட மனதில்லாமல் தன் வாழ்க்கையை உல்லாசமாக பாவ வாழ்க்கையில் ஈடுபடுத்தி ஒரு நாள் மரித்தபோது அவன் நரகம் என்ற பாதாளத்தில் சென்றான். அங்கே செல்லுகையில் அவனுக்கு கான்சியஸ் உணர்வு இருந்தது. தன் குடும்பத்தையும் சகோதரர்களையும் குறித்து சிந்தனைகள் வந்தது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மனிதன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கின்றான். மனிதனுடைய ஆவியும் ஆத்துமாவும் அழிவில்லாதது. மரணம் என்பது சரீரத்தில் இருந்து பிரிவதுதான். பட் ஆத்துமாவுக்கும் ஆவிக்கும் மரணமே கிடையாது. ஐஸ்வர்யவானுடைய ஆவி பிரிந்து நரகம் என்ற பாதாளத்தில் மிகவும் வேதனைப்பட்டான். அப்பொழுது அவன் தேவனை நோக்கி, தேவனே, என் சகோதரர்கள் இப்படிப்பட்ட வேதனையான இடத்துக்கு வந்துவிடக்கூடாது. ஆகையால் என் சகோதரர்களுக்கு இந்த உண்மையை விவரிக்கும்படிக்கு லாசருவை அனுப்பும் என்று தேவனிடத்தில் அந்த ஆபிரகாமை நோக்கி அவன் வேண்டுகின்றான். அப்பொழுது ஆபிரகாமால், அந்த ஆபிரகாம் என்பது அங்கே தேவனுக்கு நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறார். அப்பொழுது அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அவர்களுக்கு, உன் சகோதரர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு. அவர்கள் என்னை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் உங்கள் சகோதரர்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்று சொல்லப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், மரித்தோரிலிருந்து ஒருவன் எழும்பி போய் இந்த உண்மையை அவர்களுக்கு அறிவித்தால் அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லுகிறான். அதற்கு ஆபிரகாம், மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் மக்களுக்கு மனம் திரும்பும்படி தம் ஊழியர்கள் மூலமாக செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் நித்திய வாழ்விலே மோட்சம் நரகம் என்ற இரண்டில் ஒன்றில்தான் நம்முடைய எட்டர்னல் லைஃப் அமையவிருக்கிறது. நரகத்தை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதிகமான இடங்களில் விவரித்து கூறியிருக்கிறார். அது ஒரு வேதனை உள்ள, பாடுகள் நிறைந்த ஒரு இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அக்கினி கடல் என்றும் அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற ஒரு இடம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதர்கள் யாரும் அந்த இடத்திற்கு செல்வது ஆண்டவருடைய சித்தமில்லை. அந்த இடத்தை மனிதர்களுக்காக தேவன் உண்டாக்கவில்லை. நரகம் மோட்சம் என்ற ஒன்று நித்தியத்தில் இருக்கிறது. நம்முடைய கண்களதை காணாவிட்டாலும் அது எங்கே இருக்கிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் கர்த்தருடைய பரிசுத்த வேதம் அதை குறித்து விவரமாக நமக்கு கூறுகிறது. அடுத்த பிளேஸ் பரலோகம் அல்லது ஹெவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, மனிதருடைய இருதயத்தில் அது தோன்றவும் இல்லை. தேவனோ பரிசுத்த ஆவியினாலே அதை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று பவுல் எழுதியிருப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகத்தை தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது அதை குறித்து சொல்லுகையில், சங்கீதம் 31:19 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தேவனை நம்புகிறவர்களுக்கும் தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கும் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிற நன்மை எது என்றால் அது நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆசீர்வாதமான நித்திய வாழ்வை தேவனுடைய ராஜ்யத்தில் வாழும்படி கர்த்தர் அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம் சீசர்களை பார்த்து இவ்விதமாய் சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இதோ ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்களும் என்னோடு தங்கும்படி நான் வந்து உங்களை திரும்ப சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகம் யாருக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் என்றால் அவரை நேசிக்கிறவர்களுக்கு. யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஒரு ராஜ்யத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று யாக்கோபு குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். தேவன் எல்லோரையும் நேசிக்கிறார். அவருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை நேசிக்கிறார். தேவன் நேசிக்கிறவர்களுக்காக அல்ல, தேவன்
உலகத்தில் உள்ள அத்தனை பேரை நேசிக்கிறார். அவருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் நேசிக்கிறார். God loves all, but all people do not love God. கர்த்தர் எல்லோரையும் நேசிக்கிறார். பட் எல்லோரும் தேவனை நேசிக்கிறார்களா என்றால் இல்லை. ஸோ தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பதுதான் பரலோகம். பரலோகம் என்றால் இட் இஸ் த மோஸ்ட் ஜாய்ஃபுல் பிளேஸ். ரோமருக்கு நிருபம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகக்கூடிய சந்தோஷம் உள்ள இடமாயிருக்கிறது. பால் அந்த இடத்திற்கு போய் திரும்பி வந்தவர். ஒருமுறை பவுலை ஆண்டவர் பரலோகத்துக்கு உயிரோடு இருக்கையிலே அழைத்தார். பவுல் அந்த இடத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவனோடு இருந்தார், தேவனோடு பேசினார், தேவனுடைய ராஜ்யத்தின் சிறப்பு தன்மைகளை தன் கண்களால் கண்டார். கண்டு பூமிக்கு அவரை அனுப்பினார். யோவான் அப்போஸ்தலனை ஆண்டவர் பத்மு தீவில் இருக்கும்போது ஆவிக்குள்ளாக்கி இங்கே ஏறி வா என்று சொல்லி வெளிப்படுத்தல் 4:1 வாசிக்கிறோம். அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். பரலோகத்தின் காட்சிகளை கண்டார். பரலோகத்தின் ஒவ்வொரு காரியங்களையும் வெளிப்படுத்தினார். தேவனுடைய ராஜ்யத்தின் வீதி, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு தன்மைகள் அத்தனையும் ஆண்டவர் யோவானுக்கு காண்பித்தார். காண்பித்து நீ கண்ட காட்சிகளை எல்லாம் எழுதி நீ சபைகளுக்கு அனுப்பு என்று சொன்னார். அதுதான் வெளிப்படுத்தல் புஸ்தகம். பரலோகத்துக்கு போய் இந்த பூமிக்கு திரும்ப வந்தவர் 2 பேர். பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் தேவனோடு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் ஏனோக்கு, எலியா. இவளெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இன்றைக்கு மரித்த பரிசுத்தவான்கள் தேவனிடத்தில் சேருகிறார்கள். அன்பானுள்ளே, அதுதான் நித்திய மோட்ச வாழ்வு. இந்த வாழ்வை நாம் சுதந்திரிக்க வேண்டும். இதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஒருவன் நரகத்துக்கு செல்வதற்கு ஆயத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவன் இருக்கிற நிலையில் இருந்தால், பாவத்தில் வாழக்கூடிய மக்கள் நரகத்தின் பாதை நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே இந்த துன்மார்க்கத்தின் வாழ்க்கை நித்திய நரகத்துக்கு நேராகவே நடத்துகிறது. பட் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நமக்கு சில ஆயத்தங்கள், தகுதிகள் தேவையாயிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் 5ஆம் வசனத்திலும் இயேசு விதமாய் குறிப்பிட்டார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். 5ஆம் வசனத்திலே ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று பக்தி உள்ள நிக்கோதேமுவோடு ஆண்டவர் உரையாடும் போது இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். மறுபடியும் பிறத்தல், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறத்தல் என்பது தேவனால் மனுஷனுடைய வாழ்க்கையில் உண்டாகக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன். மனிதன் தன் அறிவினாலும் தன்னுடைய பயிற்சியினாலும் தன்னுடைய துன்மார்க்க வாழ்க்கையை திருத்தவே முடியாது. மனிதனுடைய இருதயம் மகா கேடுள்ளது. மனிதன் தன்னைத்தான் கரெக்ட் பண்ண முடியாது. அநேக சாதனை படைக்கலாம், உலக பிரகாரமாக பல சாதனைகளை புரிந்தாலும் தன் வாழ்க்கையில் பாவப்பிடியில் இருந்து மனிதன் தன்னை விடுவிக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கையில் அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகிறது. மறுபடியும் பிறக்க என்ன செய்ய வேண்டும்? நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம்.
இஃப் யூ பிலீவ் ஜீசஸ் ரியலி, உண்மையாகவே கர்த்தரை விசுவாசிக்கையில் உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறது. 1 யோவான் 5:1 யோவான் குறிப்பிடுகிறார், இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் மறுபடியும் பிறக்கிறான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கையில் அவனுக்குள்ளே ஒரு ரியல், ஒரு டிவைன் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு தெய்வீக மாற்றம் உண்டாகிறது. அந்த மாற்றம் ஒரு இருந்தால்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அருமையானவர்களே, இது தேவன் ஒரு மனிதனில் செய்யக்கூடிய ஒரு பெரிய அற்புதம். 2 கொரிந்தியர் 5:17 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஒருவன் கிறிஸ்துவில் இருந்தால், if anyone be in Christ, join with Christ, ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசித்து பற்றி கொண்டால் அவன் புது சிருஷ்டியாகிறான். he became a new creature, ஒரு புதிய சிருஷ்டி, ஒரு புதிய மனிதனாய் மாறுகிறான். பழையவைகள் எல்லாம் அவனை விட்டு ஒளிந்து போகின்றன, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி பால் குறிப்பிடுகிறார். பவுலுடைய வாழ்விலே தன் வாலிப பிராயத்திலே ஒரு யூத மார்க்கத்தில் பிறந்து வளர்ந்து ஒரு பரிசேய முறையின்படி வாழ்ந்தாலும் ஒரு நாள் கர்த்தரை சந்தித்தார். விசுவாசிக்கையில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. மறுபடியும் பிறந்தார். அன்பானுள்ளே, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இயேசுவை விசுவாசித்து இயேசுவால் உண்டாகக்கூடிய ஒரு மாற்றம் நமக்குள் தேவை. அந்த மாற்றத்தை ரட்சிப்பு என்று சொல்லுகிறோம். அந்த மாற்றத்தை மறுபடியும் பிறத்தல் என்று சொல்லுகிறோம். அந்த மாற்றத்தை தேவன் தம்முடைய ஆவியினாலும் வார்த்தையினாலும் நமக்குள்ளே உருவாக்குகிறார். இந்த மாற்றம் நமக்குள் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு நீங்கள் தேவனுடைய குழந்தையாய் அக்செப்ட் பண்ணப்படுகிறீர்கள். At that day you are accepted by God as his own children, adopted children. என்றைக்கு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கு உங்கள் பாவம் உங்களை மன்னிக்கப்படுகிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அன்றைய தினத்திலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், தேவனுடைய குழந்தையாக மாறுகிறீர்கள். அந்நாளிலே உங்கள் பெயரை ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தீட்டுள்ளதும் அருவருப்பை நடப்பிக்கிறதும் பொய்யை நடப்பிக்கிறதுமான ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. தீட்டுள்ளவர்கள், பொய் பேசுகிற, பொய்யை நடப்பிக்கிறவர்கள், பொய் பேசுகிறவர்கள் தீட்டுள்ளவர்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமான ஒன்றும், அதாவது வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால், தீட்டுப்பட்டவர்கள், பாவத்தால் தீட்டுப்பட்டவர்கள், அருவருப்பான தீமையான காரியங்களை செய்கிறவர்கள், பொய்யை பேசுகிறவர்கள், பொய் சொல்லுகிறவர்கள், பொய்யை அடைக்கலமாக கொண்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் பிரவேசிக்க முடியாது. ஸோ ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்திலே யார் எந்த மார்க்கத்தில் எந்த நிலையில் பிறந்திருந்தாலும் மனிதர்கள் பிறக்கும் போதே பாவ சுவாபத்தில் பிறந்திருக்கிறார்கள். நீங்கள் 1 கொரிந்தியர் 6:9 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறார், அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆள் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும்
10 விதமான கேட்டகரி பீப்புள்ஸ் எழுதுகிறார். இப்படிப்பட்டவர்கள் மோட்சமாகிய தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9 இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் கழுவப்பட்டீர்கள், சுத்திகரிக்கப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆண்டவர் அதை செய்கிறார். அவரை விசுவாசிக்கையில் அவருக்குள்ளே அவருடைய ஆவியினாலும் வசனத்தினாலும் இதை செய்கிறார். அன்பானுள்ளே, இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் நமக்குள் வந்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 19 29 வரை 21 வரை வாசிக்கும்போது ஒருவித பாவ பட்டியலை கொடுக்கிறார். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறார். ஸோ நம்முடைய வாழ்விலே கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பை மீண்டும் கொடுக்கிறார், நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு கர்த்தருக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசியுங்கள். உங்களிடத்தில் இருக்கிற பாவ பழக்க வழக்கங்களை விட்டுவிடுங்கள், அறிக்கை செய்யுங்கள். நம்மால் பாவ பழக்கத்தை விட்டுவிட முடியாது. இயேசுவே என்னை மன்னியும், என்னை இரட்சியும் என்று கேட்கையில் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இயேசுவால் விடுதலை பெற்ற நாம் அந்த விடுதலையை காத்து அனுதின வாழ்வில் ஸ்தோத்திரம் நம்மை தீமைகளுக்கு பாவங்களுக்கு விலக்கி காத்து கொண்டால் நமக்கு சதா காலங்களிலும் தேவனோடு இருக்கும் பரலோக வாழ்வை சுதந்தரிப்போம். அதுதான் நம்முடைய தேவனோடு வாழக்கூடிய வாழ்வு. எப்படி இருக்கும்? நரகத்திலே சாத்தானும் சாத்தானுடைய தூதர்களும் உலகத்தில் உள்ள அத்தனை ரவுடிகளும் உலகத்தில் உள்ள அத்தனை கொலைபாதகர்களும் இருக்கக்கூடிய இடம். அந்த இடம் மகிழ்ச்சியாக இருக்குமா? அந்த இடம் சந்தோஷமாக இருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. பட் தேவன் இருக்கிற இடம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். தேவ தூதர்கள் இருக்கிற இடம், தேவனுடைய பரிசுத்தவான்கள் இருக்கக்கூடிய மோட்சம், அது பரிசுத்தாவின் சந்தோஷம் நிறைந்த இடம். இஸ் a very glorious place, happiest place. அப்படிப்பட்ட ஒரு பரலோக வாழ்வை நித்தியத்தில் சதா காலம் உள்ளவர்கள் சதா காலமும் அனுபவிக்க, என்னென்றைக்கும் கிறிஸ்துவோடு தேவனுடைய ராஜ்யத்தில் நிலைத்திருக்க இந்த நாளிலே கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை மனம் திரும்பும்படி அழைக்கிறார். நாம் கெட்டு போவதும் நாம் நரகத்திற்கு செல்வதும் ஆண்டுடைய சித்தம் இல்லை. வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, இந்த சிறியரில் ஒருவனாயில் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லை, அது பிதாவின் சித்தம் இல்லை. ஆகையால் தான் ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார், மனம் திரும்பும்படி வாய்ப்பை தந்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலாயிலும் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தில் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கின்ற நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்க ஆயத்தப்படுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் என்று கிறிஸ்துவானவர் சொல்வதை பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட அருமையானுள்ளே, நித்திய வாழ்வை கிறிஸ்துவோடு தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்வதற்கு இன்றைக்கு உங்களை கர்த்தருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
அன்பான கர்த்தாவே, இந்த வார்த்தை கேட்டதான சகோதர சகோதரிகளுக்குள் உம்மை அறிந்து கொள்ளவும் உம்மிடத்தில் திரும்புவதற்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்துக் கொள்ளும். யார் யார் உம்மை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களை நீர் ஆசீர்வதியும். உலக பிரகாரம் நன்மைகளை கொடுத்தருளும். உம்முடைய நித்திய வாழ்வுக்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும் கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.